உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே, தந்தவளே நானே, நாகம் நானே. பிரச்சனை கொடுத்தவங்க யாரோ பக்கத்துல வந்த மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த நேரத்துக்கு துர்காபுரத்துக்கு வந்திருக்க? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அன்னைக்கும் அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க. வா போலாம். அமிர்தா, எங்க போற? இருட்டுமா? உள்ள வந்து படுத்துக்கோமா. போமா. எதுக்குப்பா உனக்கு இப்போ 30,000 ரூபா பணம்? ஆ சரி சரி அனுப்புகிறேன். ஆனால் நாளைக்கு இதை பாரு, கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணு. ஆ உன் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ராஜாவோட பரம்பரைன்னு நினப்பு. அவனுக்கு 30,000 ரூபாயை 300 ரூபா கேட்குற மாதிரி கேட்குறான். விடுங்க, நீங்க என்ன கஷ்டப்பட்டா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க? விக்ரம் கிட்ட நைஸா பேசி பணத்தை கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுப்பீங்க. விக்ரம் கொடுத்தா வாங்கிக்கோங்க. மேல போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போவானா? முடியாதுல்ல. அவனுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தையே பிறக்காது. என் புள்ளதான் விக்ரமோட ஆஸ்திக்கு வாரிசாக போறான். கடைசி காலத்துல விக்ரம்க்கு அவன் தான் கொல்லி போட போறான். எப்படியும் மத்த காரியங்கள் எல்லாம் இவன் தானே பண்ண போறான். அதுக்கு இப்பவே விக்ரம் வேலை கொடுத்துட்டு போட்டோம். அப்பப்பா, உன் மூளை எப்படிமா இப்படி வேலை செய்யுது? மனுஷன் புத்திசாலி தான். அதனால தான் கடவுள் கலியுகத்துல கல்லு ரூபத்துல இருக்காரு. இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. அந்த சரோஜாவோட தலையில சந்தான பாக்கியம் எழுதியிருந்தா நிச்சயமா அது நடக்காது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதா இருந்தா, கல்யாணமாகி 7-8 வருஷம் ஆச்சு. இந்நேரத்துக்கு அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நான் கொடுத்த மருந்து நல்லாவே வேலை செய்யுது. பார்த்துக்கிட்டே இருங்க. விக்ரமோட எல்லா சொத்துகளுக்கும் என் புள்ளதான் வாரிசு. நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல சரோஜா. யாராவது ஒருத்தர் துடிச்சா போதும், நீங்க துடிக்க வேண்டாம். நம்பிக்கையோட இருங்க. எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தான். ஆனா இந்த கஷ்டத்தையும் வருத்தத்தையும் போக்குற அந்த நம்பிக்கை எப்பதான் வரும் சரோஜா? இதோ பாருங்க, அந்த ஆண்டவனை நம்பினதுக்கு, நாகராஜாவுக்கு விரதம் இருந்ததுக்கு என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்தது. இன்னையிலிருந்து நானும் அவ சொல்லி கொடுத்த அந்த நாகேந்திர சுவாமி பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன். அப்பா, அம்மா, சூரியன், சந்திரன் இவங்களுக்கு அப்புறம் நாகங்கள் தான் பிரத்யக்ஷ தெய்வம்னு சொல்லுவாங்க. நாகத்தோட அனுகிரகம் இருந்தா நமக்கு எல்லாமே நல்லதுதாங்க நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க.
நான் நம்பி இருக்கிற ஈஸ்வரன், அவருடைய பிரதிநிதியான நாக தெய்வம் நம்மளை கைவிட மாட்டாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வந்து படுத்துக்கோங்க. வாங்க. ஏன் எனக்கே தெரியாம அந்த பாட்டை கேட்டு கோவிலுக்கு போனேன்? எனக்கு இப்ப என்ன ஆகுதுன்னு எனக்கே புரியலையே. கனவுல தெரியுற அந்த பொண்ணு இன்னைக்கு கோவில பார்த்த பொண்ணும் 2 பேரும் ஒண்ணுதானே. நான் ஏன் அவ்வளவு தூரம் போனேன்? அந்த கோவிலுக்கும் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பொண்ணும் புரிய மாட்டேங்குதே. நான் இங்க இருந்தாலும் என் மனசு மட்டும் அங்கதான் இருக்கு. ஏதோ என் மனசு ரொம்ப அலைப்பாயுதே. அந்த ராகம் என்னை தன் பக்கம் இழுக்குது. அது என்னன்னு எனக்கு தெளிவா சொல்ல தெரியல. ஏன் எதுக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகணும். பகல் வெளிச்சத்துல நான் அந்த கோவிலை பார்த்தே ஆகணும். கர்ப்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். கர்ப்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே. சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே. பவம் பவானி சைதம் நமாமி. பவம் பவானி சைதம் நமாமி. அது நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டேன். உனக்கு அந்த ஆண்டவன் மேல எவ்வளவு பக்தி இருக்குன்னு நல்லா தெரியுதுமா. நீ நல்லா இருக்கணும், நிச்சயம் நல்லா இருக்கும். பரமேஸ்வரா, என் லட்சியம் நிறைவேற நேரம் சீக்கிரம் வர மாதிரி செய். அண்ணே, அண்ணா இன்னும் எந்திரிக்கலையா? கொஞ்ச நேரம் அவர் தூங்கட்டுமே அர்ஜுன். அதிசயமா அவர் இன்னைக்கு தான் தூங்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் இந்த வீட்ல உனக்கு கிடைச்ச சுகம் உன் அண்ணனுக்கு கிடைக்கலையே. நான் இப்ப உங்ககிட்ட விவாதம் பண்ண வரல. சாரி. அண்ணா, 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 அண்ணா ஏந்திரி. ஐயோ அண்ணா ஏந்திரி. என்னடா காலையில எழுப்பி வெறுப்பேத்துற? என்னாச்சு தெரியுமா? நீ எதுவும் சொல்லாதடா, நானே உனக்கு சொல்றேன். உனக்கு ஒரு பாட்டு கேட்டிருக்கோம், எந்திரிச்சிருப்ப. அந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருப்ப. பாம்பு கடிச்சிருக்கோம், பயந்து போய் எந்திரிச்சு பார்த்திருப்ப. கடைசியில எல்லாமே கனவு. இதானே சொல்ல போற? ஐயோ அண்ணா, நேத்து எனக்கு கனவு எதுவும் வரவே இல்லை. ஏந்திரினா சொல்றேன்ல, ஏந்திரி. அர்ஜுன், ஏன்டா இப்படி படுத்துற? அவன் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை அனுப்புங்க. இல்லனா அவன் உங்களை தூங்க விட மாட்டான். சொல்றத கேளுனா. என்னதான் உன் பிரச்சனை? நேத்து ராத்திரி எனக்கு கனவெல்லாம் எதுவுமே வரல. நானே நடந்து எங்கேயோ போயிட்டேன். அதுக்கப்புறம் சித்தப்பா தான் வந்து என்ன கூட்டிட்டு வந்தாரு. வீட்டுக்கு வர வரைக்கும் எங்கே போனா எதுக்கு போனான்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி வேற இருக்கா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அண்ணி, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காதீங்க ப்ளீஸ். ஓகே சரி, விட்றா. நீ சொல்லு. தலைகாணியில தலையை வச்சு படுத்தேன். திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு என் காதுல கேட்டுச்சு. எனக்கும் ஒரு மாதிரி கியூரியாசிட்டி. பாட்டு வந்த திசையை நான் ஃபாலோ பண்ணேன். யாரோ ஒரு பொண்ணு கோவில் தூண்ல சாஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தா. பேசுனியா? அந்த பொண்ணோட முகத்தை பார்த்த? 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ளதான் சித்தப்பா வந்துட்டாரு. அப்பதான் எனக்கு விஷயமே தெரியும். எனக்கே தெரியாம நான் துர்காபுரத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கேன். எனக்கு இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா. ராத்திரி 6-7 கிலோமீட்டர் எனக்கே தெரியாம நான் அவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கேன்.
அப்படியா? ராத்திரி இவ்வளோலாம் நடந்ததா? எனக்கு எதுவுமே தெரியலையே. ஹேய், ராத்திரி 12 மணி வரைக்கும் நான் முழிச்சுதான்டா இருந்தேன். அண்ணி, ராத்திரி உங்களுக்கு ஏதாவது பாட்டு கேட்டுச்சா? எனக்கு எதுவும் கேட்கலையே. எனக்கு மட்டும் ஏன் அந்த பாட்டு கேக்குது? அந்த பொண்ணு யாரு? டே அண்ணா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுது? பிரஷ்ன லக்கணப்படி பார்த்தா உங்க அர்ஜுனனோட ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் போல இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். உங்க புள்ள அர்ஜுனனை சர்ப்பதோஷம் விடாது. வணக்கம் புரோகிதரே. உங்களால இன்னைக்கு எங்க வீட்டு வரைக்கும் வர முடியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்குதான் எதையாவது செஞ்சு என் பேர அர்ஜுனனை சர்ப்ப தோஷத்துல இருந்து காப்பாத்தியே தீரணும். என்னாச்சு? நான் ஏன் எந்த அளவுக்கு கவலைப்படுறேன், ஆத்திரப்படுறேங்கிறதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். புரோகிதரே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. சரி புரோகிதரே, நான் ஜாதகத்தை எடுத்து வைக்கிறேன். வச்சிடுறேன். ஹேமா, அர்ஜுனோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வா. புரோகிதர் வருவாரு. அத்தை, நம்ம அர்ஜுனுக்கு சர்ப்பதோஷத்துல இருந்து எப்போ விடுதலை கிடைக்கும்னு தெரியுமா? இங்க நடக்க வேண்டிய பூஜை நின்னு போனதுனால என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. தப்புக்கு மன்னிப்பு, தோஷத்துக்கு பரிகாரம், கேள்விக்கு பதில் நிச்சயம் இருக்கும். ஆனா அந்த பரமசிவனோட அருள் இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம அர்ஜுன சொன்ன பேச்ச கேட்க மாட்டான். கண்டபடி ஊர் சுத்திட்டு வரான். நம்ம கவலை, நம்ம வருத்தம் அவனுக்கு புரியவே புரியாது. இந்த காலத்து பசங்களுக்கு ஜாதகம், கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கையே இல்லாம போச்சு. யார் வேணாலும் பொய் சொல்லலாம், ஆனா ஜாதகம் பொய் கிடையாதே. ஆண்டவனுக்கு விளக்கேத்தி வைக்கிற என்னமோ மனசுக்குள்ள அர்ஜுனனை பத்தி கெட்ட கெட்ட யோசனையெல்லாம் வருது. அர்ஜுன் பத்தி எனக்கும் கவலையா தான் இருக்கு அத்தை. நீங்க வெளியில சொல்றீங்க, நான் சொல்றது இல்ல, அவ்வளவுதான். பாம்பு பேரு கேட்டாலே அர்ஜுனுக்கு ரொம்ப உற்சாகமாகுது. ஆனா அவனுக்கு சர்ப்பதோஷம். என்ன இந்த விளையாட்டு? என் புள்ளைய காப்பாத்துப்பா. లిఖితమునిక పరపర పర తిరిగి అమృతమై కురిపించరా. ఆవేశలింగమై మహిమ చూపరా. పలు శుభములగని అభయమునిడి హితము సతతము అందించరా. ప్రాణం నిధనం పాపరా కాళహస్తిలింగేశ్వరా. ప్రాణం జీవై సరలింగనం తీరా. ఎదలో కొలువై ఆత్మలింగమై నిలబడరా. తుదివై గతివై సర్వజీవలోకేశ్వరా. శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారాధ్య తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా. ஹே மல்லி, ஸ்கூல் பொறுத்த விட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க? இந்த பூவெல்லாம் விற்கிற வரைக்கும் ஸ்கூலுக்கு போக கூடாது. போனா அம்மா திட்டுவாங்க. உங்க அம்மா எங்க வீட்டுல தான் வேலை செய்யறாங்க. இரு கேக்குறேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல. வேணும்னா அம்மா கிட்டே போய் கேளுங்க. மொத்த பூவையும் என்கிட்ட கொடு. மொத்தமாவா? எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். என்னென்ன விசேஷம்? கோயிலுக்கு வந்திருக்கீங்க, மொத்த பூவும் வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க? ஹே பொடுசு, அமைதியாரு. வர வர ரொம்ப சினிமா பாக்குற போல இருக்கு. பூவை கொடு. இந்தா, எல்லா பூவையும் வித்தாச்சுல்ல. இப்ப ஸ்கூலுக்கு போ. ஸ்கூலுக்கு போற பசங்க இப்படி வியாபாரம்லாம் பண்ணக்கூடாது. நல்லா படி. படிக்கலன்னா நீ வாழ்க்கை பூரா இப்படியே தான் இருக்கணும். போங்கறல்ல.
எங்க அர்ஜுனன் ஜாதகத்துல என்னதான் போட்டிருக்க? கிரகங்கள் எதுவும் சரியா இல்ல, ராசியாதிபதி பலமா இல்ல. லக்னத்துல ராகு உட்கார்ந்துருக்கான். ராகுன்னா சர்ப்பராஜா. ராகுவால பிரச்சனை இருக்கு. இந்த ஜாதகத்துல ராகு வக்கிரமா இருக்கான். சப்தமாதிபதி கேது 5வது வீட்டை பார்க்கறான். அப்படி பார்க்க கூடாது, அது நல்லதில்லை. அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்கு. அப்படின்னா பரிகாரமே இல்லையா புரோகிதரே? என் பேர அர்ஜுனனுக்கு என்ன ஆகுங்கிற கவலையிலே ஒவ்வொரு நாளும் நாங்க துடிக்கணுமா? அன்னைக்கு சர்ப்பசாந்தி ஹோமம் அப்படி நின்று இருக்க கூடாது. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நின்று இருக்க கூடாது. ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. பரிகாரம் இல்லாம எந்த தோஷமும் இருக்காதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. எங்க அர்ஜுனன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும் போது நாங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? சரிம்மா, பேர மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு ஏதாவது பரிகாரம் கிடைக்கலாம் பார்க்கறேன். பரமேஸ்வரா, ஏதாவது பரிகாரம் காட்டுப்பா. பரிகாரம் தெரியுது. அது என்ன பரிகாரம்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன். அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணணும். மாங்கல்ய ஸ்தானம் நல்லா இருக்கு. அர்ஜுனன் கைப்பிடிக்கிற பொண்ணோட மாங்கல்ய பலத்தால எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தோஷமும் இல்லை. சத்தியவான் சாவித்திரி கதை கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அர்ஜுனன் மனைவியோட மாங்கல்ய பலத்தால கண்டத்திலிருந்து அவன் தப்பிக்க முடியும். அதுக்கு கால அவகாசம் குறைவா இருக்கு. அர்ஜுனனுக்கு 25 வயசு முடியறதுக்குள்ள கல்யாணம் ஆகணும். ஆனா அதுக்கு நேரமே இல்லையே. எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரு நல்ல பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறோம். அந்த நல்ல காரியத்தை நான் இன்னைக்கே இப்பவே ஆரம்பிக்க போறேன். ஆனா இந்த விஷயத்தை அர்ஜுனன் கிட்ட எப்படி சொல்றது? இந்த காலத்து பையன் அவன். கல்யாணம் குடும்பம்னு சொன்னா முகம் சுளிப்பானே. நானே அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன். இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாரும் அவங்கிட்ட பேச வேண்டாம். புரோகிதரே, இன்னையிலிருந்தே நான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிங்க. ஆனா அர்ஜுனனுடைய கல்யாணம் அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடியது இல்லை. இந்த கல்யாணத்துக்கு நிறைய தடங்கள் தெரியுது. காரணம் சர்ப்பதோஷம்தான். கல்யாணம் ஆச்சுன்னா அர்ஜுனனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு 1008 தடங்கள் வரும்.